இன்றைய வேத வார்த்தை இன்றைய நாளிலும் 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 2026ஆம் ஆண்டு. இந்த நாளிலும் கர்த்தருடைய வேத வார்த்தை இந்த நாட்களை நாங்கள் பார்ப்போமாயிருந்தால் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறபடியினால் உங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் அவருடைய பாதத்தில் வைத்து விடுங்கள் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை விசாரிக்கிற தேவனாய் இந்த நாட்களிலே இருக்கிறார். பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மனுஷன் விசாரிக்கிற விதமாக அல்ல, கர்த்தர் விசாரிப்பார் என்றால் எப்படியாக இருக்கும் என்றால் நம்முடைய குறைவுகள் எல்லாம் அங்கே நிறைவாகும் என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பேதுரு இப்படியாக அந்த நாட்களில் சொல்லுகிறார், அவர் உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறபடியினால் அவருடைய சமூகத்திலே அவர் மேலே உங்களுடைய பாரங்களை எல்லாவற்றையும் வைத்து விடுங்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே அநேக பாரங்கள், அநேக நெருக்கங்கள், அநேக உபத்திரவங்கள், இப்படியான சூழ்நிலையில் நாங்கள் இந்த நாட்களில் தள்ளப்பட்டிருக்கிறோம். அதே வேளையிலே பாருங்கள், இந்த நெருக்கங்கள் உபத்திரவங்கள் மத்தியிலே அடுத்தபடி நாங்கள் என்ன செய்வோம், எப்படியாக வாழ்வோம், எப்படியாக செயல்படுவோம் என்று சிலர் தங்களுடைய வாழ்க்கையை இந்த நாட்களில் அழித்து கொள்ளுகிறதையும் அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமை பிள்ளைகளே, பாருங்கள், சில வேளைகளிலே சில நெருக்கங்கள் துன்பங்கள் வருகிற வேளையிலே எங்களுக்கு யார் உதவி செய்வார்கள், யார் எங்களை விடுவிப்பார்கள் என்ற நோக்கத்தின் நிமித்தம் நம்முடைய வாழ்க்கையை நாங்கள் சில வேளைகளிலே முடித்து கொள்ளுகிறவர்களாக இந்த நாட்களில் இருக்கிறோம். ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிற இந்த நாட்களிலே அவர் உங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறபடினால் அவர் மேலே உங்களுடைய பாரத்தை வைத்து விடுங்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலும் நம்மை விசாரிக்கிறதற்கு ஒரு தகப்பனானவர் இந்த நாட்களில் இருக்கிறார் என்பதைத்தான் நாங்கள் இன்றைக்கு அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனுஷன் விசாரிக்கிறது அல்ல, இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் இந்த நாட்களில் நம்மை விசாரிக்கிறார் என்றால் எவ்வளோ ஒரு மகத்துவமான காரியமாக இந்த நாட்களில் இருக்கிறது. பாருங்கள் பிரியமான அன்பு சோதனை சோதரியே, மனுஷன் இந்த நாட்களிலே நம்முடைய நெருக்கத்தின் துன்பங்கள் மத்தியிலே நம்மை விசாரிக்கிறவன் என்ன செய்வான், மற்றவர்களிடத்திலே போய் இவருடைய குறை இப்படியாக இருக்கிறது, இவருடைய செயல்பாடுகள் இப்படியாக இருக்கிறது என்று சொல்லி நம்மை ஏளனம் செய்கிறவர்களாக இந்த நாட்களில் இருப்பார்கள். ஆனால் ஆண்டவரோ அப்படிப்பட்டவர் அல்ல. ஆண்டவர் நம்மை விசாரிக்கிற வேளையிலே அவர் அந்த என்ன இடத்திலே எந்த குறைகள் இந்த நாட்களில் நமக்கு இருக்கிறதோ அந்த குறைகளை அவருடைய ஆவியானவர் இந்த நாட்களில் நிறைவேற்றும்படியாக தேவன் அந்த கிருபையை நமக்கு அளிப்பார் என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அதனாலே கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு சகோதரனே சகோதரியே, உங்களை விசாரிக்கிறதற்கு இந்த வானத்தையும் பூமி உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவனோடு இருக்கிறார் என்பதை முதலாவதாக இன்றைக்கு நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படியாக நாங்கள் அறிந்து கொள்வோமா இருந்தால் இந்த நாட்களிலே நாங்கள் அப்படி விசாரிக்கப்படுகிற வேளையிலே இந்த நாட்களிலே தேவனுக்கு இந்த நாட்களிலே நன்றி சொல்லி இந்த நாட்களிலே அவருடைய சமூகத்திலே காரியங்களை இந்த நாட்களிலே வைப்போமாக இருந்தால் அங்கே தேவன் எல்லாவற்றையும் சீரும் சிறப்புமாக செய்து இந்த நாட்களிலே நமக்கு தர தேவன் வல்லவராக இருக்கிறார் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் வருகிற நெருக்கங்களாக இருந்தாலும், என்ன பிரச்சனைகளாக இருந்தாலும், நிந்தைகளாக இருந்தாலும், உபத்திரவங்களாக இருந்தாலும் அவருடைய பாதத்தண்டையில் இந்த நாட்களை கொண்டு வாருங்கள். அவர்தான் உங்களை சரியாக விசாரித்து அந்த காரியத்திற்கு ஏற்ற பதிலை இந்த நாட்களில் தர வல்லவராக இருக்கிறார் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு சொல்லுகிறது. அதனாலே அன்பு பிள்ளைகளே, நெருக்கங்கள் துன்பங்கள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அண்டையிலே வாருங்கள். அவருடைய சமூகத்திலே உங்களுடைய விண்ணப்பங்களை இந்த நாட்களில் எடுத்து வாருங்கள். மனுஷனிடத்திலே அல்ல, ஆண்டவரிடத்திலே அந்த விண்ணப்பங்களை நீங்கள் கொண்டு வருவீர்களாக இருந்தால் அவர் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தையும் ஒரு மாற்றத்தையும் இந்த நாட்களில் கொண்டு வருவார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, அதனாலே அன்பான அன்பு சோதனை சகோதரிகளே, உங்களுடைய நெருக்கங்கள் துன்பங்களை மனுஷனிடத்திலே நீங்கள் விண்ணப்பம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய அங்கே அறைகளை பூட்டி தேவனுடைய பாதத்தண்டையில் இருந்து இயேசுவே எனக்கு உதவி செய்யும் என்று நீங்கள் கேட்பீர்களாக இருந்தால் கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்து ஒரு விடுதலையை செய்து வல்லவராக இருக்கிறார். ஆண்டவரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாட்களில் வாழ்த்துகிறேன். இந்த வேளையிலும் கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக. ஜெபம் பண்ணுவோமே. ஆண்டவரே, இந்த வேளையில் இந்த வாக்குத்தத்தங்களை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளேயும் ஒரு விடுதலை சமாதானம் வரும்படியாக ஆண்டவரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த நாட்களை கேட்கிறேன் ஐயா. கர்த்தாவே, இந்த நாளிலும் நீர் அவர்களுக்கு ஒரு பரிபூர்ண சுகத்தையும் ஒரு சமாதானத்தையும் கட்டளையிடும் ஐயா. இயேசுவின் நாமத்திலே ஆமென், ஆமென், ஆமென்.